வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா பாலிவுட்ல 2010ல வெளியான ஷாபித் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஷாபித்னா சாபோன்னு அர்த்தம் போல. இது ஒரு பக்கவான ஹாரர் த்ரில்லர் படம். உங்களுக்கு விக்ரம் பட்டை தெரியும்னு நினைக்கிறேன். இந்த விக்ரம் பட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ஹாரர் த்ரில்லர் படம்லாம் பண்ணியிருக்காரு. ராஸ் 1, ராஸ் 2 அதெல்லாம் டைரக்ட் பண்ணது இவர் தான். இந்த படத்தோட கதையும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட காதலி ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருப்பாங்க. அந்த பிரச்சனையில இருந்து காதலியை காப்பாத்தினாதான் காதலி கூட சேர முடியும்ன்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறாரு. அதுக்காக ஒரு ப்ரொஃபசர் கூட சேர்ந்து ஒரு பேயை கட்டுப்படுத்த ட்ரை பண்றாரு. கடைசியில இதுல இவர் ஜெயிச்சாரா இல்லையான்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையா இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படத்தோட கதை பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேர் அமன் அப்படின்றது. இப்ப இவரு தண்ணியில மூழ்கிட்டு இருக்காரு. காயெல்லாம் வேற பட்டிருக்கு. இப்ப நமக்கு காயான்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கிறது நமக்கு தெரியுது. இப்ப ஹீரோவோட வாய்ஸ் ஒரு என்ன தெரியுமா சொல்லுது, என் காதலி எப்படியாவது நான் மீட் எடுக்கணும், அதுக்கு நான் இந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுது. இப்பதான் ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்த நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா காயாவும் இவரும் கொஞ்சம் பழகலாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ ஒரு பார்ட்டிக்கு இவங்க ரெண்டு பேருமே வந்துடுறாங்க. பார்ட்டியில வச்சு இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கட்டி பிடிச்சு டான்ஸ் பண்றது, கிஸ் பண்றது, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே க்ளோஸா பழகிட்டு இருக்காங்கல்ல, ப்ரொபோஸ் பண்ணிடலான்ற மாதிரி அமன் யோசிக்கிறாரு. இப்ப ரிங் எல்லாம் தந்து இவங்களுக்கு ப்ரொபோஸ் பண்றாரு. இவங்களுமே லவ்வை ஏத்துக்கிறாங்க. இப்ப சந்தோஷமா ரெண்டு பேருமே கார்ல பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போது எதிர்பாராத விதமா இந்த கார் ஆக்சிடென்ட் ஆகுது. ரெண்டு பேருக்குமே காயெல்லாம் ஏற்படுது. நம்ம ஹீரோக்கு சின்ன காயம் தான் ஏற்பட்டிருக்கும், ஆனா நம்ம ஹீரோயினுக்கு பெரிய காயம் ஏற்பட்டிருக்கும். இப்ப ஹாஸ்பிட்டல்ல பரபரப்பா ட்ரீட்மெண்ட்லாம் தந்துட்டு இருக்காங்க. விஷயம் கேள்விப்பட்டு காயாவோட அப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்திருக்காங்க. அப்பதான் பொண்ணு லவ் பண்ணிருக்காங்க அப்படின்றதே அப்பாவுக்கு தெரிய வருது. ஏன்னா அமன் வாசல்ல தான் ஃப்ரெண்டு கூட சேர்ந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. இது பொண்ணு லவ் பண்ணிருக்காளா, அதுவும் ரிங் எல்லாம் இவன் போட்டு விட்டுருக்கானா அப்படின்ற மாதிரி அப்பா இந்த இடத்துல பயங்கரமா கோவப்படுறாரு. அப்பா கோவப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்ப பொண்ணை பாக்குறதுக்காக அப்பா உள்ள வந்துடுறாரு. கையில மோதிரம் போட்டிருக்காங்கல்ல, அந்த மோதிரத்தை எடுக்கணும்ன்ற மாதிரி அப்பா வேகமா எடுத்துடுறாரு. இப்ப பொண்ணை முழிச்சு அதை தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பாவும் பொண்ணு கிட்ட ஒரு விஷயத்த சொல்லலாம்னு நினைக்கிறாரு. அப்ப ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நீங்க சொல்லாதீங்க, நான் பொண்ணு கிட்ட புரியுற மாதிரி சொல்றேன், நீங்க கொஞ்சம் வெளியே போய் வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. சரி சீக்கிரமா பொண்ணுக்கு புரியுற மாதிரி சொல்லு அப்படின்ற மாதிரி அப்பா இருக்காருல, வெளியே வெயிட் பண்றதுக்காக போயிடுறாரு. ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதனால தான் இந்த லவ்வுக்கு இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க போல. இப்ப அப்பாவும் ஒய்ஃப் சொல்லட்டும் அப்படின்ற மாதிரி வெளியே வந்து உட்காந்துடுறாரு. இப்ப வெளியே உட்காந்துருக்க இவர் யோசிச்சு பாக்குற மாதிரி ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. சில 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. நதிக்கரை இருக்கு, அதுக்கு பக்கத்துலயே ஒரு ராஜ்யம் இருக்கு. அந்த ராஜ்யத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசர் இருக்காரு. அந்த அரசர் ஆட்கள் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது அவரோட தம்பி இருக்காருல, அங்க பணி செய்யற ஒரு பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடக்கலாம்னு நினைக்கிறாரு. அந்த பொண்ணுமே வேணாம் விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேக்குறாங்க. ஆனா மன்னரோட தம்பி இருக்காருல, எல்லை மீறி நடக்கிறதுக்காக பக்கத்துல வந்துட்டு இருக்காரு. என்ன விட்டுருங்க, இல்லனா உயிரை விட்டுருவன்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு சொல்றாங்க. அதை மீறியே இவர் எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. இதனால அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, மாடியில இருந்து குதிச்சிடுறாங்க. கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. இத பத்தி அங்க இருக்க காவலாளிகளுக்கு தெரிய வருது இல்ல, இத பத்தி மன்னர் கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி வேகமா மன்னர் இருக்கிற இடத்துக்கு வந்து சொல்றாங்க. இத கேட்கிற மன்னர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. தம்பி இப்படி போய் ஒரு காரியத்தை பண்ணிட்டானே, இறந்து போன பொண்ணோட அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் பயந்துட்டு இருக்காரு. ஏன்டா இப்படி ஒரு விஷயத்த பண்ணன்னு கேக்குறாரு. அவ சாவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்ற மாதிரி தம்பி சொல்லிட்டு இருக்கான். என்னதான் இருந்தாலும் இங்க நடந்தது அந்த பொண்ணோட அண்ணனுக்கு தெரிஞ்சிருது. அந்த அண்ணனோட பேரு ஆச்சாரியா அப்படின்றது. அவரை பொறுத்த வரைக்கும் மாந்திரிகம் பூஜைலாம் பண்றவரா இருப்பாரு. இப்ப தகவல் கேள்விப்பட்டவர் இந்த இடத்துக்கு போட் மூலியமா வந்துடுறாரு. வந்தவர் இருக்கார்ல, இந்த ராஜா கிட்ட கோபமா பேசிட்டு இருக்காரு. ராஜாவே இவரை பார்த்து கொஞ்சம் பயப்படுறாரு. ஏன் எதுக்குன்னு தெரியல. இப்ப இந்த ஆச்சாரியா இருக்கார்ல, உங்களுக்காக நான் எவ்வளவோ விஷயத்த பண்ணிருக்கேன், நான் மனசு வச்சதுனால தான் இப்போதைக்கு நீங்க ராஜாவா இருக்கீங்க. ஆனா இப்படி உங்க தம்பி ஒரு விஷயத்த பண்ணிருக்கான், இதை என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ராஜா இருக்கார்ல, அவரோட கிரீடத்தையே கலட்டி வச்சிடுறாரு. என் தம்பி பண்ணது தப்பு தான், இதுக்கு எப்படி பரிகாரம் தேடுவன்றதே எனக்கு தெரியல, தயவு செஞ்சு என் தம்பியை மன்னிச்சிருங்க, ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா ஆச்சாரியா என்ன சொல்றாருன்னா, என் தங்கச்சிக்காக ஒரு மாப்பிளைய பார்த்து வச்சிருந்தேன், கல்யாணத்தை எதிர்நோக்கி காத்துட்டு இருந்தேன், அதுக்குள்ள உங்க தம்பி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டான். உங்க தம்பியை நான் எதுவும் பண்ண போறது இல்ல, உங்களை எதுவும் பண்ண போறது இல்ல, ஆனா உங்களோட குடும்பத்துக்கு நான் ஒரு பெரிய சாபத்தை விட போறேன். அது என்னன்னா, உங்க குடும்பத்துல பெண் குழந்தைங்க பிறந்து அவங்க கல்யாணம் பண்ற நிலைமை வந்தா அவங்க இறந்து போயிடுவாங்க. ஆண்கள் மட்டுமே பிறந்துட்டு இருந்தா உங்களோட ஜெனரேஷன் தொடரும். அப்படி இல்லாம பெண் பிறந்தான்னு வச்சுக்கோங்க, அவ கல்யாணம் பண்ண நினைச்சானா கண்டிப்பா அவளோட உயிர் போயிடும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்படி ஒரு சாபத்தை விட்டுறாதீங்க
அப்படின்ற மாதிரிலாம் இந்த ராஜா ரொம்ப கெஞ்சி கேட்கிறாரு. ஆனா இந்த ஆச்சாரியா ஏத்துக்க மாட்டாரு. இந்த சாபத்தை நான் விடுறேன்ற மாதிரிலாம் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, காயாவை யாராவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா காயாவோட உயிர் போயிடும். அதே மாதிரி லவ் பண்ற நபரோட உயிரும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இத பத்திலாம் காயாவோட அப்பா இருக்கார்ல, நம்ம ஹீரோவோட அப்பாக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லிட்டாரு. உங்க பையன் புரிஞ்சுக்க மாட்டான், லவ்ல ஏதாவது பண்ணுவான், நீங்க தான் சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பையன் கிட்டயும் அப்பா கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேர் பிரியணுமா அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் பையன் உயிர் தானே முக்கியம், இதுக்கப்புறம் உங்க பொண்ணு இருக்கிற பக்கமே வரமாட்டான், உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப காயாவோட அப்பா இருக்கார்ல, கிளம்பலான்ற மாதிரி பொண்ணையும் வைஃபையும் இங்க இருந்து கூட்டிட்டு கிளம்புறாரு. இவரால இதை ஏத்துக்கவே முடியல. காயா வேற திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்காங்கல்ல, இவருமே தடுக்கணும்ன்ற மாதிரி வேகமா வந்துட்டு இருக்காரு. இவர் ஸ்டெப்ஸ்ல வரதுக்குள்ள அவங்க கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இதை நினைச்சு நம்ம அம்மனும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டாரு. இப்பதான் இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ண விஷயத்த ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருமே எதர்ச்சியா மீட் பண்ணி தான் பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படி பழக பழக ஒருத்தருக்கு ஒருத்தரை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். இதனால தான் இவங்க ரெண்டு பேரும் ரிங் எல்லாம் மாத்துனாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இப்ப இவர் இருக்கார்ல, வீட்டுக்கே வந்துடுறாரு. நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த, இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி காயாவோட அப்பா சொல்லிட்டு இருக்காரு. ஆனா காயா இருக்காங்கல்ல, நாங்க ரெண்டு பேரும் சேரதான் போறோம்ன்ற மாதிரி அப்பா கிட்ட அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இவரும் சேரதான் போறோம்ன்ற மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அப்பா இருக்கார்ல, கூட்டு போன்ற மாதிரி வைஃப் கிட்ட சொல்லிட்டாரு. வைஃப் வேகமா மேல இருக்க ரூமுக்கு கூட்டு போய் கதவை சாத்திடுறாங்க. இப்ப வந்த அம்மன் இருக்கார்ல, சோகமா இந்த இடத்துல பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காரு. அதை பாக்குற அம்மாக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா பொண்ணு அனுப்புனா பொண்ணோட உயிர் போயிடும்ன்ற மாதிரி ரொம்ப பயப்படுறாங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவரால ஏத்துக்கவே முடியல. இவரும் சோகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. காயாவோட அப்பா சொல்ற மாதிரிலாம் நடக்க வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி தான் ஹீரோ யோசிப்பாரு. ஆனா ஹீரோக்கு ஜோஷின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவரும் இந்த வீடியோவை பாரு மச்சான்ற மாதிரி வீடியோவை காட்டுறாரு. இவர் ரிங்க போட்டு விட்டார்ல, அதெல்லாம் வீடியோவா எடுத்திருப்பாங்க. அந்த வீடியோவோட கண்ணாடி ரிஃப்ளெக்ஷன்ல ஒரு பேய் தெரியுது. அந்த பேய் இவங்க ரெண்டு பேரையே பார்த்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. சோ இந்த பேய் தான் ஆக்சிடென்ட்டை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றத இந்த இடத்துல இவருமே புரிஞ்சுக்கிறாரு. சோ இப்போ ஒரு ப்ரொஃபஸரை நமக்கு காட்டுறாங்க. பாராநார்மல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ற மாதிரி ப்ரொஃபஸருங்க இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தர் தான் இவரு. இவர் பேரு பசுபதி அப்படின்றது. இவர் பசங்களுக்கு கிளாஸ்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது இவரை பார்த்து பேசுறதுக்காக இவங்க ரெண்டு பேர் வந்து நிக்கிறாங்க. இப்ப கிளாஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேர்கிட்ட பேசுறதுக்காக வராரு. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இந்த மாதிரி தான் விஷயம் நடந்திருக்கு. அந்த பேய் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா சாவடிச்சிருமா, அதை நீங்க எப்படியாவது ஸ்டாப் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் சில மந்திரவாதிங்க இருக்காங்கல்ல, சில பேயை மட்டும் கேப்சர் பண்ணி அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஆச்சாரியா ஒரு பேயை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்திருக்காரு. அந்த பேயை தான் இந்த குடும்பத்துக்கு எதிராக ஏவி விட்டுருக்காரு. இந்த குடும்பத்துல இந்த விஷயம் நடந்தா மட்டும் அந்த பேய் சாவடிச்சிரும். அந்த பேயெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அந்த பேய் என்ன பேயின்னு கூட இன்னும் நமக்கு தெரியல. அதனால இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுப்பா. நீ பேசாம வேற ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணு, அந்த பொண்ணை மறந்துரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த ப்ரொஃபசர் சொல்லிட்டாரு. நம்ம ஹீரோ இருக்கார்ல, இல்ல அந்த பொண்ணை என்னால மறக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. மறக்க முடியலன்னா நீ உயிரை விட வேண்டி இருக்கும், தேவையில்லாம அந்த பொண்ணோட உயிரும் போக வேண்டி இருக்கும், நீ கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால ஹீரோவோ இந்த இடத்தை விட்டு சோகமா கிளம்பிடுறாரு. நம்ம எந்த அளவுக்கு சீரியஸா இருக்கோன்றதை அந்த ப்ரொஃபஸருக்கு புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி அம்மன் யோசிக்கிறாரு. ஆக்சுவலா அந்த ப்ரொஃபஸர் இருக்கார்ல, ஒரு லைப்ரரியில இருக்க பேயை பத்தி புக் எழுதியிருப்பாரு. அந்த பேய் இருக்குல்ல, அந்த லைப்ரரியில இருக்க ஒரு புக்கை மட்டும் எடுக்க விடாது. அப்படி எடுக்கணும்னு நினைச்சா அவங்க கதையை முடிச்சிரும். இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் அந்த லைப்ரரிக்குள்ள நுழைஞ்சிருப்பாங்க. எப்படியாவது அந்த புக்கை எடுக்கலாம் ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா அங்க இருக்க பேய் இருக்கு பாத்தீங்களா, அவங்கள சாவடிச்சிரும். இத பத்திலாம் அமன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டாரு. நான் எப்படியாவது அங்க போய் புக்கை எடுக்க போறேன், அந்த புக்கை எடுத்தாதான் இந்த ப்ரொஃபசர் ஹெல்ப் பண்ணுவாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஃப்ரெண்ட் இதெல்லாம் வேணான்னு எவ்வளவோ சொல்லிட்டாரு. அதை மீறியும் அமன் இருக்காரு பாத்தீங்களா, அந்த லைப்ரரிக்குள்ள நுழைஞ்சிடுறாரு. அந்த பர்டிகுலர் புக் எங்க இருக்குன்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல கண்டும் பிடிச்சிடுறாரு. அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணா அங்க இருக்க ஒரு பேய் இருக்குல்ல, இவரை பயங்கரமா அட்டாக்லாம் பண்ணிட்டு இருக்கு. எப்படியாவது அந்த புக்கோட நம்ம வெளியே போனோம், அப்பதான் பசுபதி சார் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த பேய் அட்டாக் பண்றதுக்காக வரும்போது விலகி விலகி போயிட்டு இருக்காரு. டோர்ல ஒரு சின்ன ஓட்டை மட்டும் இருக்கும், அது மூலியமா தான் இவர் வெளியே போனோம். இவரும் கஷ்டப்பட்டு வெளியே வந்துடுறாரு. இப்ப நேரா பசுபதியை பாக்குறதுக்காக தான் வராரு. நான் அந்த புக்கையே எடுத்துட்டு வந்துட்டேன், யாராலையும் எடுக்க முடியாதுல்ல, அந்த பேயை மீறி நான் கொண்டு வந்திருக்கேன், எப்படியாவது இந்த பேயை மீறி என்னோட காதலியை காப்பாத்தணும், நீங்க தான் உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த புக்கே எடுத்துட்டு வந்துட்டானா இவன் பயங்கரமான ஆளுதான் அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் யோசிக்கிறாரு. சரி உனக்காக நான் ஹெல்ப் பண்றேன்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோயின் கிட்டயே இந்த விஷயத்த சொல்லலான்ற மாதிரி காயா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ இந்த மிஸ்ட்ரியை சால்வ் பண்ண போறாரு பாத்தீங்களா, அதை பத்திலாம் காயா கிட்ட சொல்றாரு. இப்போதைக்கு உன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லாத, பேரண்ட்ஸ் பயப்படுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அவங்களும் ஏத்துக்கிறாங்க. ஆக்சுவலா பேரண்ட்ஸ் ரிங்கை கலட்டி இவர்கிட்டயே தந்துட்டாங்கல்ல, திரும்பி இந்த ரிங்கை நீ கையில போடாத, உன்னோட கழுத்துல போட்டுக்கோன்ற மாதிரி சொல்றாரு. அதாவது செயின் கூட கனெக்ட் பண்ணி போடுவாங்கல்ல,
அந்த மாதிரி போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி போட வச்சிடுறாரு. இப்ப இந்த ப்ரொஃபசர் பசுபதி இருக்காரு பாத்தீங்களா, ஒரு அபண்டன்ட் தியேட்டரை பத்தி சொல்றாரு. அந்த தியேட்டர்ல நிறைய பேய்ங்க சுத்திட்டு இருக்கோம், அதுல ஏதாவது ஒரு பேய்க்கு இந்த பேயை பத்தி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, நீங்க அங்க போய் அங்க இருக்க பேய் கூட கம்யூனிகேட் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த சமயம் காயா இருக்காங்க பாத்தீங்களா, ஃப்ரெண்டோட பார்ட்டி அட்டெண்ட் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. இப்ப பார்ட்டி எல்லாம் முடிச்சுட்டு கார்ல வந்துட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டு இருக்க வழியில ஒரு லேடி ரோட்ல விழுந்து கிடக்குறாங்க. ரோட்ல விழுந்து கிடக்குறாங்களே அப்படின்ற மாதிரி இவங்களும் ஹெல்ப் பண்றதுக்காக பக்கத்துல போறாங்க. சட்டுன்னு அந்த லேடி அங்க இருந்து மறைஞ்சிடுறாங்க. அதே சமயம் வேற ஒரு லாரி இருக்குல்ல, இவங்களை இடிக்கிற மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு. இவங்க ஆக்சிடென்ட் ஆக போறாங்கன்னு நினைக்கும் போது கரெக்டா ஹீரோ வந்து தடுத்துடுறாரு. திரும்பி அந்த ரிங்க போட்டதுனால தான் பேய் கொல்றதுக்கு ட்ரை பண்ணுது போல. ஆனா சரியான நேரத்துக்கு ஹீரோ வந்துட்டார்ல, காப்பாத்திடுறாரு. இதுக்கப்புறம் நீ ஏன் கூடயே இருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஏற்கனவே அந்த ப்ரொஃபசர் ஒரு தியேட்டருக்கு போனோன்ற மாதிரி சொல்லி வச்சார்ல, இவங்க 2 பேருமே உள்ள வந்துட்டு இருக்காங்க. பிரச்சனை வரும், நீங்க சமாளிச்சுதான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி அமன் ஏத்துக்கிறாரு. நானும் கூட வரேன்ற மாதிரிலாம் காயா சொல்றாங்க. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி உள்ள வந்துடுறாங்க. அங்க நிறைய பேய் இருக்கு. அந்த பேய் இருக்குல்ல, இவங்க மேல கோவப்பட்டு அட்டாக் பண்றதுக்குலாம் ட்ரை பண்ணுது. அந்த பேய்களோட அமைதியை இவங்க கெடுக்கிறதா நினைச்சுதான் அந்த பேய்ங்கெல்லாம் அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணுது. இவங்களும் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பேய் கிட்ட இருந்தும் தப்பிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல இருந்து ரத்தம்லாம் காயாவோட கை மேல சொட்டிட்டு இருக்கு. அந்த ரத்தத்தை பார்த்தோன்னே இவங்களுக்கு பயம்லாம் வருது. கிளம்பிடலான்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பேய் கிட்ட சுத்தமா கம்யூனிகேட் பண்ண முடியல. அதனால இவருமே கூட்டிட்டு வந்துடுறாரு. இப்ப ப்ரொஃபசர் என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இவங்க ரத்தம் சொட்டுச்சுன்னு சொன்னாங்கல்ல, அந்த ரத்தத்தை காட்டு அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் பாக்குறாரு. அப்படி பாக்குற ப்ரொஃபசருக்கு ஒண்ணு தெரியுது. அதாவது அந்த பேய் தான் ஒரு லொகேஷனை உங்களுக்கு கொடுத்திருக்கு. இது ஏதோ லொகேஷன் நினைக்கிறேன், செக் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த லொகேஷனை செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு இடத்தை காட்டுது. அந்த ஊரோட பேரு மணிப்பால்பூர் அப்படின்றது. அந்த ஊருக்கு போனா ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ப்ரொஃபசர் சொல்றாரு. அப்ப போலான்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. ஆக்சுவலா காயா பண்ணிட்டு இருக்கிறது பேரண்ட்ஸ்க்கு தெரியாதுல்ல. இப்ப காயா மிஸ் ஆவறதா அம்மா சொல்றாங்க. ஒரு லெட்டரும் வஸ்ட் போயிருக்கிறது தெரிய வருது. அந்த லெட்டர்ல நான் இந்த மாதிரி பயணம் மேற்கொள்ள போறேன், என்னால அமனை விட்டுட்டு இருக்க முடியாது, அதுக்காக எந்த ரிஸ்கனாலும் எடுப்பன்ற மாதிரி தான் எழுதி வச்சிருக்காங்க. இப்ப இவங்க 4 பேருமே டிராவல் பண்ண மாதிரி அந்த பகுதிக்கு வந்துடுறாங்க. இந்த ப்ரொஃபசருக்கு வேண்டிய ஒருத்தர் இந்த இடத்துல இருப்பாரு. அவர் வீட்டுல தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப ப்ரொஃபசருக்கு வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. ஒரு பேப்பர் பறந்து போறது தெரியுது. இவருமே ஃபாலோ பண்ணி அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. நம்ம சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோன்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்லிட்டாரு. காலையில பாத்துக்கலாம், இப்ப படுக்க போலான்ற மாதிரி எல்லாருமே படுக்கிறதுக்காக வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது வெளியே இருந்து சவுண்ட் கேக்குது. இவங்களுமே கண் முழிச்சு ஹீரோ கிட்ட சொல்லலான்னு பார்த்தா ஹீரோ அந்த இடத்துல காணாம போயிருக்காரு. ஹீரோ எங்க போனாருன்னு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. வெளியே போயிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்களும் தேடி வெளியே வந்துட்டு இருக்காங்க. இவங்க கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போயிட்டு இருக்காங்கல்ல, அப்பதான் ஹீரோ இருக்கிற இடத்தை காட்டுறாங்க. இப்ப ஹீரோ இருக்காரு. அதாவது பேய் தான் ஹீரோ இல்லாத மாதிரி அவங்களை ஏமாத்தி இருக்கு போல. இப்ப அவங்களுமே ஹீரோவை தேடி வெளியெல்லாம் போயிட்டு இருக்காங்க. அப்படி வெளியே போயிட்டு இருக்கும்போது காயாக்கு ஏதோ ஒரு ஆபத்து வருது போல. அவங்க கத்துற மாதிரி இப்ப ஹீரோக்கு சவுண்ட் கேக்குது. ஹீரோவும் காயா இங்க இல்லன்னு பயந்துடுறாரு. இப்ப மீதி 2 பேரை எழுப்பிடுறாரு. காயாவை தேடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப எல்லாருமே பிரிஞ்சு தேடுறாங்க. அங்க ஒரு சுடுகாடு இருக்கும். அந்த சுடுகாட்டுல காயா புதைக்கப்பட்ட மாதிரி இருக்காங்க. அதாவது மண்ணு ஆட்டோமேட்டிக்கா அவங்கள சூழ்ந்து புதைச்சு வச்சிருக்கு. காயாவை வெளியே எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆளுங்க குழியெல்லாம் தோண்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஜோஷின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காருல, அவர் மண்வெட்டி எடுக்கணும்ன்ற மாதிரி வேகமா வீட்டை நோக்கி ஓடி வராரு. அங்க இருக்க மண்வெட்டி எடுத்துறாரு. இவங்க கையில வேகமா நோண்டிட்டு இருக்கும் போது அவருமே மண்வெட்டியை வச்சு நோண்ட ஆரம்பிக்கிறாரு. நல்ல வேலையா காயாவோட உயிர் போறதுக்கு முன்னாடி காப்பாத்திடுறாங்க. அவங்க மேற்கொண்டு இந்த விஷயத்த பண்றதுனால பேய் சாவடிக்கிறதுக்கு பாத்துருக்கு போல. இவங்க நல்லபடியா காப்பாத்திடுறாங்க. என்னதான் இருந்தாலும் இப்ப கொஞ்சம் சீரியஸான கண்டிஷனுக்கு காயா போயிடுறாங்க. காயா இந்த மாதிரி சீரியஸான கண்டிஷனுக்கு போனது அப்பாக்கு தெரிஞ்சிருது. அவருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இதுக்காக தான் வேணான்னு சொன்னேன், கேட்டீங்களா அப்படின்ற மாதிரி அப்பா பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. காயாவோட அப்பா வந்த மாதிரி ஹீரோவோட அப்பாவும் வந்துடுறாரு. எதுக்காகடா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, அந்த பொண்ணோட உயிர் மட்டும் போகாது, உன் உயிரும் போயிடும், எனக்கு ஒரு பையன் தான்டா இருக்க, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் அப்பா பேசி பாக்குறாரு. ஆனா இவர் கேட்க மாட்டாரு. அப்பாவை இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப எப்படியாவது க்ளூவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இதுக்காக இவங்களுமே ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு வந்துடுறாங்க. அட்டாக் பண்ண பேய் வரும்போது அது சம்பந்தப்பட்ட ஒரு பொருளை விட்டுட்டு போயிருக்கோம். அது மூலியமா அந்த உலகத்துக்கு என்னால அனுப்ப முடியும்ன்ற மாதிரிலாம் இந்த ப்ரொஃபசர் சொல்லிட்டாரு. ஜோஷி இருக்காருல, நான் போறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிட்டு ஜோஷிய தண்ணியில எல்லாம் படுக்க வச்சிடுறாங்க. கவனமா போன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப தண்ணியில படுத்ததுக்கு அப்புறம் இந்த ப்ரொஃபசர் சில விஷயங்கள்லாம் பண்றாரு. அப்ப ஜோஷின்ற ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, வேற ஒரு பகுதிக்கு வந்துடுறாரு. ஏதோ ஒரு அரண்மனை மாதிரி இருக்கு. அந்த அரண்மனையில லாக் செய்யப்பட்ட பகுதி கிட்ட இவர் வந்திருக்காரு. அந்த பகுதியில ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு செல் இருக்கு. அந்த செல்லுக்குள்ள ஒரு லேடி இருக்க மாதிரி இருக்கு. யாருன்னு பார்க்க போலான்னு நினைக்கிறாரு. அங்க இருக்க பேய் இருக்குல்ல, இவரை சாவடிக்கிறதுக்காக கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கு. இவரும் வலியால துடிச்சிட்டு இருக்காரு. தண்ணியில இருந்து வெளியே எடுக்கலான்னு பார்த்தா இவங்களால எடுக்க முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்களும் பயந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா,
பண்றாருன்னா பக்கத்துல ஒரு இரும்பு ராடு இருக்கிறத பாக்குறாரு. அந்த ராடு எடுத்து இந்த தண்ணி தொட்டியை திரும்ப திரும்ப அடிக்கிறாரு. உடைஞ்சிருதுல, அதனால தண்ணி எல்லாம் வெளியே போய் ஃப்ரெண்டு வெளியே வந்து விழுந்துடுறாரு. நல்ல வேலையா ஃப்ரெண்டு தப்பிச்சிடுறாரு. ஆக்சுவலா அந்த ப்ரொஃபசர் சொன்ன எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. இவங்களுக்கு பெருசா எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. கொஞ்ச நாள் ஃப்ரெண்டோட உயிரே போயிருக்கும்ல. இதனால ஹீரோவும் இந்த இடத்துல ப்ரொஃபசர் மேல கோவப்படுறாரு. இவன் சரியான வேஸ்ட், இவனுக்கு எதுவுமே தெரியாது போலன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா ஃப்ரெண்டு கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணி கூட்டு போயிடுறாரு. இப்ப ஹீரோவும் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி படுத்து ரெஸ்ட் எடுக்கிறாரு. அப்படி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும் போது இவருக்கு சவுண்ட் கேக்குது. எங்க இருந்து இந்த சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி இவரும் நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவர் கனவுல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. இவர் கனவுல நடந்துட்டு இருக்கும் போது ஈரன் ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. இவருமே ஈரனை பார்த்து பேசலாம் ஆரம்பிக்கிறாரு. ஈரன் பதிலுக்கு பேச மாட்டாங்க. கையை நீட்டுறாங்க. கையில என்ன இருக்குன்ற மாதிரி இவரும் பாக்குறதுக்காக போறாரு. ஒரு லாக்கெட் தான் இருக்கு. ஆக்சுவலா இந்த ப்ரொஃபசருக்கு வேண்டிய ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட கழுத்துல இந்த லாக்கெட்டை இவர் பார்த்திருப்பாரு. அந்த லாக்கெட்டை தான் க்ளூவா அவங்க சொல்றாங்கன்றது ஹீரோக்கு புரிஞ்சிருது. இப்ப கண்முழிச்ச ஹீரோ இருக்கார்ல, அந்த அசிஸ்டன்ட் கிட்ட இருக்க லாக்கெட்டை வாங்கிடுறாரு. அந்த லாக்கெட்ல வந்து உள்ள ஏதோ பேப்பர் இருக்கு. அந்த பேப்பரை இவங்களுமே ஓபன் பண்ணி எடுக்கிறாங்க. அந்த பேப்பர்ல ராணி மோகினின்ற மாதிரி ஒரு ராணியை பத்தி எழுதி இருக்கு. நம்ம பார்க்க வேண்டியதே இந்த ராணியை தான் போல, அதாவது ராணியோட பேயை தான் போலன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப காயாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு உலகத்துக்கும் நடுவுல இருக்காங்க. அதனால தான் அட்டாக் பண்ண வந்த பேயை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இவங்க கிட்ட க்ளூவா தந்திருக்காங்க. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, ஒரு மியூசியத்துக்கு வந்துடுறாங்க. அந்த ராஜ்யத்தை சேர்ந்த எல்லா பொருளும் இங்க தான் இருக்கு. அந்த ராஜ்யத்தோட ராஜாக்கு மொத்தமா ரெண்டு பசங்க இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் மூலியமா தான் ரெண்டு பசங்க இருப்பாங்க. அந்த ராஜா வந்து ரொம்ப வயசா இருக்கும் போது செகண்டா ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிருப்பாரு. அவங்க பேர் தான் மோகினி. இதை தாண்டி அந்த மோகினியை பத்தி எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனா மோகினி தான் பேயா மாறி இருக்கு அப்படின்றது இவங்களுக்கு புரிஞ்சிருது. இவங்களும் என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ப்ரொஃபசர் என்ன சொல்றாருன்னா, அந்த ராஜா கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அவரோட பொருள் இங்க இருக்குல்ல, அது மூலியமா கம்யூனிகேட் பண்ண முடியும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதுக்கு இந்த இடத்த நாங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி இன்சார்ஜ் கிட்ட பர்மிஷன் கேக்குறாங்க. சரி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவருமே ஏத்துக்கிறாரு. நாளைக்கு பண்ற மாதிரி தான் பிளான் இருக்கும். அதனால இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோ நடுவுல கோவமா பேசினதுக்காக இந்த ப்ரொஃபசர் கிட்ட மன்னிப்புலாம் கேக்குறாரு. உன் காதலி மாட்டிட்டு இருக்கா, எதுவுமே பண்ண முடியலன்ற விரக்தியில நீ அப்படி கோவப்பட்ட, நான் தப்பெல்லாம் எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி இந்த ப்ரொஃபசரும் சொல்றாரு. ஆக்சுவலா இவங்க நைட் நேரம் பண்ணலாம்னு முடிவு எடுத்தாங்கல்ல, அந்த இன்சார்ஜ் கிட்ட பர்மிஷன் கேட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த பேய ப்ரொஃபசரோட உடம்புல இறக்குற மாதிரி தான் பிளான் இருக்கும். ஹீரோவும் ஃப்ரெண்டும் ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த ப்ரொஃபசர் இருக்கார்ல, அந்த சடங்குக்கான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இந்த இடத்துல ஏதோ ஒரு பேய் வர மாதிரி இருக்கு. வந்த பேய் இருக்குல்ல, ப்ரொஃபசர் உடம்புக்குள்ள இறங்கிருது. இப்ப ப்ரொஃபசர் ரொம்ப வித்தியாசமா இந்த இடத்துல நடந்துக்கிறாரு. ப்ரொஃபசர் என்னென்னமோ சொல்றாரு. அவர் சொல்றது சுத்தமா இவங்க ரெண்டு பேருக்கு புரிய மாட்டேங்குது. ப்ரொஃபசர் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும்ன்ற மாதிரி ரெக்கார்டரை செட் பண்ணி வச்சிருப்பாரு. இப்ப பேய் இருக்குல்ல, உடம்ப விட்டு ஒரு ஸ்டேஜ்ல வெளியே போயிருது. இப்ப ரெக்கார்டரை எடுத்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த காலத்துல கொஞ்சம் வித்தியாசமா பேசியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் இந்த பசங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த ப்ரொஃபசருக்கு ஓரளவுக்கு அதெல்லாம் தெரியும் போல. என்ன அவர் சொல்லியிருக்காரு அப்படின்றத இந்த ரெண்டு பேர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு. நமக்குமே இந்த இடத்துல தான் பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அந்த ராஜாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பசங்க இருக்காங்க. அந்த ரெண்டு பசங்களை தான் ஸ்டார்டிங்கே நமக்கு காமிச்சிருப்பாங்க. அதுல மூத்த பையனை அவர் ராஜாவா மாத்திருப்பாரு. அதை கொண்டாட்டமா கொண்டாடிட்டு இருக்காங்க. செகண்ட் ஒய்ஃப் இதெல்லாம் பார்த்து கடுப்பாவுறாங்க. இந்த மோகினியை பொறுத்த வரைக்கும் பிளாக் மேஜிக்லாம் பண்ண தெரியும். அரசர் கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருப்பாரு. ஆனா இவங்களுக்கு அரசர் கூட வாழவே பிடிக்க மாட்டேங்குது. அரசரை ஏதாவது பண்ணிட்டு அந்த பதவிக்கு நம்ம போனோம், அதாவது அரசரை முதல்ல சாவடிச்சுட்டு பசங்களை சூழ்ச்சி பண்ணி சாவடிச்சுட்டு அந்த பதவிக்கு நம்ம போனோன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு அரசரை சாவடிக்கிறதுக்காக சில செட்டப்லாம் பண்ணிருக்காங்க. ஏன்னா ரெண்டு பசங்க ஃபங்க்ஷன்ல பிஸியா இருக்காங்கல்ல, அந்த சமயம் இவங்களுக்கு வேண்டிய நிறைய பேரை இந்த இடத்துக்கு வர வச்சிருவாங்க. ஒரு 4-5 பேர் இந்த இடத்துக்கு வந்து இறங்குறாங்க. மன்னர் இந்த வழியா தான் வருவாரு, சாவடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஏற்கனவே சொல்லி வச்சிருப்பாங்க. இப்ப இதெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு லேடி கிட்ட தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மோகினியை பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 பேரை செட் பண்ணாங்கல்ல, அவங்க உள்ள வந்து அங்க இருக்க ஒவ்வொரு காவலாளி கதையா முடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அரசர் இருக்கிற இடத்துக்கே வந்துடுறாங்க. அரசர் இதை பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்கும் போது அரசர் கதையை முடிக்கிறாங்க. சீக்கிரட்டா இந்த விஷயத்தை பண்ணலான்ற மாதிரி தான் மோகினி ஸ்கெட்ச் எல்லாம் போட்டிருப்பாங்க. பிரச்சனை என்னன்னா, அரசரை கொல்றதை ஆளுங்க கவனிச்சிடுறாங்க. அதுல இந்த ராணியோட சூழ்ச்சி தான் இருக்குன்றதும் தெரிஞ்சிருது. இது எல்லாமே அந்த மூத்த பையனுக்கு தெரிய வந்துருது. அவருக்குன்னு ஒரு பெரிய டீம் இருக்கும்ல, அவருமே இவங்களை லாக் பண்ணோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இந்த இடத்துக்கு வந்து ராணியை எல்லாருமே சேர்ந்து லாக் பண்ணிடுறாங்க. மோகினி சாமர்த்தியமா இந்த விஷயத்த பண்ணலாம்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா தேவையில்லாம மாட்டிக்கிறாங்க. அதனால இந்த அண்ணனும் தம்பியும் சேர்ந்த மாதிரி இவங்களை சிறையில போட்டுறாங்க. சீக்கிரமே வந்து தூக்குல போட்டுலான்ற மாதிரி முடிவுலாம் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த லேடிக்கு வேண்டிய வேற ஒருத்தங்க இங்க இருக்காங்கல்ல, அவங்க கொஞ்சம் ஏஜ்டு பர்சனா இருப்பாங்க. என்னமா இப்படி ஆயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, இறந்து போனதுக்கு அப்புறமா நான் திரும்பி வருவேன், என்னால திரும்பி வர முடியும், நான் பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க.
இவங்க பிளாக் மேஜிக்லாம் ஏற்கனவே தெரிஞ்சவங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அதனால தான் இந்த மாதிரிலாம் இந்த லேடி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நீ சில விஷயங்களை பண்ணும் அப்படின்ற மாதிரி இந்த லேடி கிட்ட சில விஷயங்களை சொல்லிடுறாங்க. இவங்க இறந்து போனதுக்கு அப்புறமும் பேயா திரும்பி வந்திருப்பாங்க. அந்த அண்ணன் தம்பிக்கு டார்ச்சர்லாம் கொடுத்திருப்பாங்க. அந்த அண்ணன் தம்பி என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஆச்சாரியாவை வர வச்சு இந்த பேயை லாக் பண்ணிருப்பாங்க. சோ ஆச்சாரியா தான் இந்த பேயை கண்ட்ரோலுக்குள்ள எடுத்திருப்பாரு. என்னைக்கு அந்த அண்ணனும் தம்பியும் தங்கச்சியை சாவடிச்சாங்களோ ஆச்சாரியா டென்ஷன் ஆயிருப்பாரு. இந்த பேயை உங்களுக்கு எதிரா ஏவி விட்டுலான்ற மாதிரி தான் ஏவி விட்டுருப்பாரு. அதனால பேயா இருக்க மோகினி இருக்காங்கல்ல, யாராவது அந்த பொண்ணை லவ் பண்ற மாதிரி இருந்தா அந்த பொண்ணோட கதையை முடிச்சிருவாங்க. அதே மாதிரி லவ் பண்றவனோட கதையை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இதுதான் விஷயம்ன்றது ஹீரோக்கு தெரிய வந்துருது. காயா இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. சீக்கிரமே ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. ரொம்ப கஷ்டமான ஆபரேஷன், பொழைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியா தான் இருக்குன்ற மாதிரிலாம் டாக்டர் சொல்லியிருப்பாரு. கவலைப்படாதீங்க அங்கிள், நான் அந்த இடத்துக்கு போக போறேன், உங்க பொண்ணை காப்பாத்திடுவேன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப படுத்துட்டு இருக்க இவங்க கிட்டயும் சோகமாலாம் பேசிட்டு இருக்காரு. அந்த மோகினி அடக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. மோகினி சாவறதுக்கு முன்னாடியே ஒரு பாட்டி கிட்ட பேசினாங்கல்ல, என்னோட சாம்பலை மட்டும் ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த சாம்பல் மூலியமா தான் அவங்களோட ஆவி நடமாடிட்டு இருக்கு. அந்த பகுதிக்கு போனோம், அந்த சாம்பலை கண்டுபிடிச்சு தண்ணியில கரைக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல எக்ஸாக்ட்டா சாம்பல் எங்க இருக்குன்னு இவங்களுக்கு தெரியல. ப்ரொஃபசர் ஒரு பிளானோட வந்திருப்பாரு. இது மூலியமா கண்டுபிடிக்கலான்ற மாதிரி ஒரு பாலை தூக்கி போடுறாரு. அந்த பால் ஒரு பர்டிகுலர் பகுதிக்கு வருது. இங்கதான் எங்கேயோ இருக்கு, இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் உடைச்சு பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோவும் ஃப்ரெண்டு ஜோஷியும் சேர்ந்த மாதிரி இந்த இடத்தெல்லாம் உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி உடைச்சிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ்ல அந்த பானையும் கிடைச்சிருது. இதுதான் அந்த பானை போல, இந்த சாம்பலை எப்படியாவது தண்ணியில கரைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ப்ரொஃபசர் இருக்கார்ல, பேயா மாறிடுறாரு. அதாவது ப்ரொஃபசர் உடம்புக்குள்ள அந்த மோகினி வந்துருது. இப்ப வந்த மோகினி இருக்கு பாத்தீங்களா, இவங்க ரெண்டு பேரையும் பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அந்த மோகினிக்கு ரொம்ப பவர் இருக்கு. ப்ரொஃபசர் உடம்புக்குள்ள இருந்து அட்டாக் பண்ணுது, வெளியே வந்து அட்டாக் பண்ணுது, இந்த மாதிரி பயங்கரமா அட்டாக்லாம் பண்ணிட்டு இருக்கு. அப்ப ஃப்ரெண்ட் இருக்கார்ல, இங்க இருந்து ஓடலாம் அப்படின்ற மாதிரி வேகமா ஓடி வந்துட்டு இருக்காரு. ஹீரோ வரதுக்குள்ள அந்த கதவு சாத்திருது. ஹீரோ மாட்டிக்கிட்டாருன்னு தெரிஞ்சோன்னா ஃப்ரெண்ட் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. பேய்க்கு அந்த சாம்பல் தான் முக்கியம், அந்த சாம்பலை விட நீ எனக்கு முக்கியம்டா, சாம்பலை ஃபர்ஸ்ட் வந்துருன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா ஹீரோ கேட்க மாட்டாரு. அந்த பேய் கிட்ட இந்த சாம்பலை விட்டுறக்கூடாதுன்ற மாதிரி நல்லா லாக் பண்ணிக்கிறாரு. எப்படியாவது தப்பிக்கணும்ன்ற மாதிரி ஒவ்வொரு இடமா இவர் தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. அப்ப பேயும் இவர் அட்டாக்லாம் பண்ண ஆரம்பிக்குது. பேய் விதவிதமா இவர் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இவரும் ஒவ்வொரு தடையா தாண்டி தாண்டி போயிட்டு இருக்காரு. அந்த பேயை நமக்கு தெளிவாவே காட்ட மாட்டாங்க, ஒரு உருவம் அட்டாக் பண்ற மாதிரி தான் காட்டுவாங்க. அதை மீறி இவர் தாண்டி தாண்டி வந்துட்டு இருக்காரு. இவர் கையில சாம்பல் வச்சிருக்காருல, அதை எப்படியாவது கீழே சிந்த வச்சிடணும்ன்ற மாதிரி தான் அந்த பேய் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இந்த சைடு பொண்ணுக்கான ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. ஆபரேஷன் அப்ப கண்டிஷன் ரொம்ப மோசமா போய்கிட்டே இருக்கு. டாக்டர்ஸும் ஒன்னும் புரியாம இந்த இடத்துல முடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ இருக்கார்ல, எப்படியாவது வெளியே இருக்கிற இடத்துக்கு போயிடணும், அங்க இருக்க தண்ணியில கரைக்கணும்னு யோசிக்கிறாரு. இப்ப கஷ்டப்பட்டு வெளியே இருக்க பகுதிக்கு வந்துடுறாரு. அந்த தண்ணியில கரைக்கலான்னு போயிட்டு இருக்காரு. அப்ப பேய் இருக்கு பாத்தீங்களா, பயங்கரமா இவர் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அப்படி அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த சாம்பல் இருக்குல்ல, இவர் கையை விட்டு கொஞ்சம் தள்ளி போய் பொத்துன்னு கீழே விழுது. அப்படி கீழே விழுந்ததுல அந்த பானை உடைஞ்சு அந்த சாம்பல் எல்லாம் கீழே சிந்திருது. இதுக்கப்புறம் எப்படி தண்ணியில கரைக்கிறது அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப அந்த பேயும் தெனாவட்டா சிரிக்க ஆரம்பிக்குது. இப்ப அந்த பேய் இருக்கு பாத்தீங்களா, இவர் அட்டாக் பண்றதுக்காகலாம் வந்துட்டு இருக்கு. இந்த சைடு காயாவோட கண்டிஷன் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. ஹீரோ ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஹீரோ ஏற்கனவே ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக ஒரு விஷயத்த பண்ணார்ல, அதே விஷயத்த பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அதாவது இங்க தண்ணியை தேங்கின மாதிரி நிக்க வச்சிருப்பாங்க, இதை உடைச்சா தண்ணி வந்துரும்ன்றது இவருக்கு தெரியுது. இவர் வேகமா ஓடி போறாரு. அந்த பேய் அட்டாக் பண்றதுக்காக வருது பாத்தீங்களா, சட்டுன்னு அந்த இடத்தை விட்டு விலகிடுறாரு. விலகுனவரு அங்க சப்போர்ட்டுக்காக கட்டை இருக்குல்ல, அந்த கட்டையெல்லாம் தள்ளுறாரு. அப்படி தள்ளினதுல அந்த இடம் அப்படியே உடைஞ்சு விழுது. அங்க இருக்க தண்ணி எல்லாமே மொத்தமா அடிச்சுட்டு உள்ள வருது. அப்படி தண்ணி வந்து இங்க சிந்தி இருக்க சாம்பல் எல்லாத்தையும் கரைச்சிருது இல்ல, அதனால அந்த பேயால எதுவுமே பண்ண முடியல. ஆனா அப்படி வந்த தண்ணியில இவரே மூழ்க ஆரம்பிச்சிடுறாரு. ஏற்கனவே இவரோட உடம்புல ஏகப்பட்ட காயம் எல்லாம் ஏற்பட்டிருக்கும். இப்ப அந்த காயத்தோட அங்க இருக்க தண்ணியில இவர் மூழ்கிட்டு இருக்காரு. படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு தண்ணியில இவர் மூழ்கிட்டு இருந்த மாதிரியும் ரத்தம்லாம் வந்த மாதிரியும் காமிச்சாங்கல்ல, இதனால தான் அப்படி இருந்தாருன்றது நமக்கு தெரிய வருது. இவரோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமா இந்த இடத்துல போயிட்டு இருக்கு. ஆனா பேய் இறந்து போனதுனால அந்த சைடுல காயா ஓரளவுக்கு தேறி வர ஆரம்பிக்கிறாங்க. இவரோட உயிர் போயிட்டு இருக்கும் போது கரெக்டா ஃப்ரெண்ட் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஃப்ரெண்ட் இவரை காப்பாத்துற மாதிரி மேலெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல அமனும் பொலஸ்டர்ன்ற மாதிரி காட்டுறாங்க, அந்த சைடுல காயமும் பொலஸ்டாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. ஆக்சுவலா எண்ட் கிரெடிட்ஸ்ல நமக்கு என்ன காட்டுறாங்கன்னா, இவங்க ரெண்டு பேர் கல்யாணம் முடிச்சிடுறாங்க, இவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது அப்படின்ற மாதிரி காமிச்சு முழு படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.